Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பலாக்கொட்டையை வச்சு ஒரு சாப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பலாக்கொட்டை சாப்ஸ். நம்ம வந்து ஏற்கனவே கர்ணக்கிழங்கு சாப்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ. அதை வந்து பார்க்கும்பொழுது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இதை பலாக்கொட்டை வச்சும் ட்ரை பண்ணலாம்னு சொன்னார். அவருக்காக தான் இதை வந்து நான் வந்து திருப்பி அதே மெத்தடை யூஸ் பண்ணி நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதை பார்க்கும்பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்ணக்கிழங்கு சாப்ஸ் பார்த்தவங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போய் டீட்டெயில் ரெசிபியை பார்க்கலாம். இப்போ பலாக்கொட்டையை இந்த அளவுக்கு நான் கீரி எடுத்து வச்சுருக்கேன். 2 துண்டாக நறுக்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு வெறும் பலாக்கொட்டையை மட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த பலாக்கொட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இதை நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி அதை அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். நம்ம கர்ணக்கிழங்கு சாப்ஸ் எப்படி செஞ்சோமோ அதே மெத்தட் தான் இது பலாக்கொட்டை சாப்ஸும். அந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் இதை நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி இதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்ததுன்னா ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் போதும். இந்த பலாக்கொட்டை நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும். சீக்கிரமே வெந்துடும் பலாக்கொட்டை. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் இதை மாதிரி எடுத்து நம்ம ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே வாணல்லே திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 இன்ச் அளவுக்கு பட்டை அதை 2 துண்டாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு இது 2 இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா தூள்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இதை மட்டும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் விழுது இல்லாததுனால ஒரு 8லேருந்து 9 பூண்டு பல், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சை வந்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்ததுன்னா மீடியமாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. அந்த வாணல்லே செய்யுங்க. அந்த காரத்தோடு இது வதங்கி வரும்பொழுது நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ இது எல்லாமே நமக்கு நல்ல கூழாக வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம அரைக்க போகிறோம். அதனால் இதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிறதுக்கு உப்பு மிளகாய் தூள் எல்லாமே இப்போ இதுலேயும் நம்ம சேர்க்க போகிறோம். கூடவே ஒரு தக்காளி வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பலாக்கொட்டையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ இதுலேயுமே லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் நம்ம குழைய வேக வைக்க போகிறோம். அப்போ தான் இது நல்லா குழைய வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து இதையும் மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். வேகட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வாணலை நல்லா கழுவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பலாக்கொட்டை, அதை வந்து இதில் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த பலாக்கொட்டையை இதில் சேர்த்துருங்க. இப்போ இது வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ இதில் இந்த அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற விழுதை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். நான் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து மைய அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். கூடவே பெருங்காயத்தூள் தாளிக்கும் போதே சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் நம்ம சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம பலாக்கொட்டை சாப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடும். செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கருணக்கிழங்கு சாப்ஸ் பார்த்தவங்க இதை வந்து பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க இதை ஃபஸ்ட் டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.